சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னிடம் நான் அதிக விஷயத்தை வெளிப்படையாக சொன்னது கிடையாது. அதற்கு காரணங்கள் என்னவென்றால், எல்லா விஷயத்திலேயும் பயப்படுவாயோ, எல்லா விஷயத்திலேயும் நடுங்குவாயோ, ஒரு விஷயத்தை சொல்ல வந்தால் அந்த விஷயத்தை நினைத்து அதிகமாக பதறுவாயோ என்ற ஒரு விஷயத்தினால் மட்டும்தான் நான் எப்பொழுதும் எல்லா நேரத்திலேயும் பயந்து பயந்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்வேன். ஆனாலும் இப்பொழுது நான் உன்னிடம் வந்து நின்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நீ இப்பொழுது தெளிவாக இருக்கிறாய். எல்லா விஷயத்தையும் இனி மறைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் சில முக்கியமான விஷயங்களை மறைத்து விட்டேன், இனிமேல் மறைக்கக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தோடு வந்துவிட்டேன். இதற்கு பிறகு நான் மறைத்தேன் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை நானே கெடுத்ததாக ஆகிவிடும். ஒரு அம்மாவாக இருந்தாலும் ஒரு அப்பாவாக இருந்தாலும் ஒரு பிள்ளையிடம் எதையும் மறைக்கக்கூடாது. அதே மாதிரி தான் பிள்ளையும் எதையும் பெற்றவர்களிடம் மறைக்கக்கூடாது. நான் உன்னிடம் இத்தனை நாள் இப்பொழுது சொல்லப்போகும் இந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்ததற்கு காரணம், ஒரு முக்கியமான காரணம். அது என்னவென்றால், நீ பயப்படக்கூடாது, நீ எதையும் எப்பொழுதும் யோசித்து செய்ய வேண்டும் என்பதுதான். நிறைய காலங்கள் வாழ்க்கையில் ஏதேதோ விஷயங்களோடு தவித்து தடுமாறி நின்று விட்டாய். உன்னை பொறுத்த வரைக்கும் நீ எப்பொழுது சுதாரிப்பாக இருக்கிறாயோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் வெற்றி. முக்கியமாக நான் எதை கூறுகிறேன் என்பதை சொல்கிறேன். இப்பொழுது ஒரு முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று ஒரு கட்டத்திற்கு நீ இருக்கிறாய். அப்பொழுது உன்னுடைய மனதுக்குள் எது முதலாக ஒரு எண்ணம் தோன்றுகிறதோ, எந்த ஒரு விஷயத்தை முதலாக நீ இதுதான் சரி, நம் இந்த விஷயத்திற்கு இந்த முடிவெடுத்திருக்கிறோம், இதுதான் சரி என்று தோன்றுகிறதோ, புரிந்ததா? அந்த விஷயத்தை நீ செய். அதை விட்டுவிட்டு இன்னொரு நபரிடம் கேட்பது, அந்த நபரிடம் என்ன செய்யலாம் என்று கேட்பது. சரி, நீ ஒரு நபரிடமே கேட்கவில்லை, தானாக ஒரு நபர் வந்து இந்த விஷயத்திற்கு நீ வேறொரு விஷயம் செய்திருக்கலாம், இந்த முடிவு நன்ற ஒரு காரியம் இல்லை, இது ஒரு நல்ல ஒரு விஷயம் அல்ல என்று போட்டு குழப்பினால் குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா விஷயத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் ஒரு விதமான யோகமும் ஒரு விதமான சந்தோஷமும் கொண்டதுதான். அதில் எல்லாமும் நீ எடுக்கும் முடிவினால் மட்டுமே தான் இந்த உலகத்தில் அமையும். அதை விட்டுவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் வேறொரு நபரிடம் முடிவை கேட்பதோ, இல்லை ஒரு விஷயத்தை போட்டு நீயோ குழப்பிக்கொண்டு இருப்பதோ உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் அது நல்லதாக அமையாது. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. உன்னுடைய வாழ்க்கைக்கு என்று ஒரு அழகான ஒரு விஷயம் உண்டு. அதை தான் நீ கவனிக்க வேண்டும். நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் இந்த கஷ்டத்தை வைத்து இதுதான் சந்தர்ப்பம், இதுதான் சூழ்நிலை, இதுதான் நல்ல வாய்ப்பு என்று ஏதேதோ எல்லாம் கூறுகிறார்கள். என்ன கூறுகிறார்கள்? நீ இந்த நேரத்தில் இப்படி செஞ்சுருக்கலாமே, அந்த நேரத்தில் அப்படி செஞ்சுருக்கலாமே, நீ இந்த நேரத்தில் இது செய்யாததுனால தானே இந்த பிரச்சனை உனக்கு, அப்படியெல்லாம் பார்த்து பேசி சில விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் அதற்கெல்லாம் இடம் என்றுமே நீ கொடுக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீதான் வெற்றியாளன். உன்னுடைய வாழ்க்கைக்கு முடிவெடுக்கும் முழு தகுதியும் முழு உரிமையும் உன்னிடம் மட்டும்தான் உள்ளது, வேறு யாரிடமுமே இல்லை. நீ மற்றவரிடம் போய் கேட்பதோ, மற்றவரிடம் நின்று இதை செய்யலாமா, அதை செய்யலாமா, இந்த விஷயம் செய்யலாமா என்று கேட்கும் பொழுது அது மிகப்பெரிய தவறாக மாறுகிறது. புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்பமோ துன்பமோ அனைத்தும் உனக்குத்தான் தெரியும், மற்றவனுக்கு தெரியாது. நீதான் ஒவ்வொன்றையும் புரிந்து தெரிந்து ஒவ்வொன்றையும் நடத்தி கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய இடத்தில் நிறைய சமயத்தில் அவமானங்களை சந்தித்திருக்கிறாய். அந்த அவமானங்கள் மொத்தமும் யாரால் வந்தது என்று யோசித்தால் உன்னால் தான் வந்திருக்கும். காரணம், உன்னுடைய பேச்சை கேட்காமல் மற்றவருடைய பேச்சை கேட்டு அதற்கு சம்பந்தமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வது. நான் ஒன்று சொல்வேன். கவலைகள்
என்ற ஒன்றை இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களை ஆள ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் மற்றவனுக்கு என்றும் இடம் கொடுக்காதீர்கள். அது உங்களுடைய கஷ்டத்தை இன்னும் அதிகப்படுத்தும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தனி சிறப்பு என்றால் அது நீங்கள் யோசித்து எடுக்கும் முடிவால் மட்டுமே தான் அமையும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எப்போ பார்த்தாலும் எல்லா சூழ்நிலையிலேயும் இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, இந்த விஷயம் நடந்துருமோ, நம்ம யோசித்து எடுக்கும் முடிவால் ஏகப்பட்ட தவறுகள் நடந்துருமோ என்று நினைப்பது எல்லாம் உங்களை நீங்களே குறைவாக இடை போட்டு கொள்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களே மற்றவர்களுக்கு வழியையும் கொடுக்கிறீர்கள். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கெடுக்கிறீர்கள் என்பதே முழு அர்த்தம் ஆகும். புரிந்ததா? உங்களுடைய வாழ்க்கையின் தனி சிறப்புகள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அற்புதங்கள் உங்களுக்கு மட்டுமே தெரியும். ஏற்கனவே நீங்கப்பட்ட ஒவ்வொரு விதமான காயங்களும் என்னவென்பதை அறிய நான் உங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலேயும் அற்புதமான வழிகளையும் யோசனைகளையும் காமிப்பேன். நீ தொடர்ந்து உன் வாழ்வில் நீ என்னதான் நினைத்து கவலைப்பட்டாலும், என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் போட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் என்னிடமிருந்து உனக்கு நல்ல பதிலே கிடைக்கும். இப்பொழுது நீ முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கிறாய். அது என்ன கட்டம்? நீயாக முடிவெடுக்க வேண்டிய கட்டம். இந்த கட்டத்தை அற்புதமாக பயன்படுத்தி கொண்டு, அழகாக பயன்படுத்தி கொண்டு, வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் தனியாக நிற்கிறோம் என்று பயப்படாமல், தெய்வம் நம்மோடு தான் இருக்கிறது. தெய்வம் நமக்கான வழிகளை அற்புதமான, சுவாரஸ்யமான, மிக மிக சுவையான வழிகளை தான் தெய்வம் காட்டுகிறது என்று நினைத்து கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஓடுங்கள். உங்களால் இங்கு அனைத்தையும் சாதிக்க முடியும். உங்களால் இங்கு அனைத்தையும் வெல்ல முடியும். யாருடைய தயவும் இல்லாமல் உன்னால் ஒரு அற்புதத்தை உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயமாக கொண்டு வர முடியும். தொடர் முயற்சியாலும் அதாவது தெய்வத்துடைய ஆசீர்வாதத்தினாலும் உன்னால் ஒரு சந்தோஷமான எதிர்காலத்தை உருவாக்க முடியும். புரிந்ததா? சந்தோஷம் என்பது எங்கும் அல்ல. சந்தோஷம் என்பது உன்னிடம் உள்ளது. புரிந்ததா? காலம் முழுக்க நான் இருப்பேன். கவலைகளுக்கு இடம் கொடுத்து விடாதே. தெளிவான முடிவெடு. தெளிவாக எல்லாமே கிடைக்கும். எப்பொழுதும் கூடவே இருப்பேன். ஓம் சாய்ராம்.